நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நான் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன் அப்படின்ற நோக்கத்தை ஒரே ஒரு நோக்கமாக குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நான் நோன்பு கடமையாக்கினேன். கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமூகத்துக்கும் நான் நோன்பை கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு எதுக்கு கொடுத்தேன்ற நோக்கத்தை சொல்லும்போது லஅல்லக்கும் தத்தக்கூன், உங்களுக்கு தக்வா வர வேண்டும். லஅல்லக்கும் தத்தக்கூன் என்பது, தக்வா என்பது இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் அல்லாஹ் நமக்கு சொல்லலை. இந்த ஒரு மாதம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்து தக்வாவை பெற்றுக்கொண்டு அடுத்த 11 மாதங்கள் தக்வாவுடன் வாழ்வதற்குண்டான ஒரு ட்ரைனிங் தான் இது. இந்த ஒரு மாதம் மட்டும் நல்லவர்களாக தக்வா உடையவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுக்கல. இந்த ஒரு மாதத்தை கொண்டு மீதமுள்ள 11 மாதங்கள் தக்வா உடையவர்களாக நம்ம வாழணும். இப்போ முதல்ல தக்வானா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தக்வானா என்ன? இன்னைக்கு இறையச்சம் சொல்லி நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. தக்வா என்பது, இறையச்சம் என்பது தக்வாவினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் தக்வா என்பது ஒரு முத்தலக்கான வார்த்தை, ஒரு பொதுவான வார்த்தை. அதுக்கு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்ல முடியாது. அப்போ தக்வா என்பதின் அர்த்தம் அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம சொன்னால் தக்வா என்பது இறை உணர்வுன்னு சொல்லலாம். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற உணர்வு தக்வா. அல்லாஹ் நம்மை சதா பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு தக்வா. இந்த உணர்வை நம்முடைய கல்வில் ஏற்படுத்துவதற்கு, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வா ஹாவுனா என்று கல்வை காட்டினார்களோ அந்த உணர்வு கல்வில் தான் ஏற்படும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்தான். இந்த உணர்வு எப்படி ரமலானில் ஏற்படுது? இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கோம் பகல் காலங்களில், வீட்டில் யாருமே இல்லை, நம்மளை பார்க்கல, நோன்பு திறப்போமா? திறக்க மாட்டோம். ஏன் திறக்க மாட்டோம்? மக்கள் என்ன பார்க்கல, ஆனால் அல்லாஹ் என்ன பார்த்துட்ருக்கான். இப்போ யாருமே பார்க்கல, நான் சாப்பிட்றேன், அப்புறம் மக்கள் மத்தியில் உட்காந்து நான் நோன்பு திறக்கிறேன் என்றால் மக்கள் பார்வையில் நான் நோன்பாளியாக இருக்கலாம். ஆனால் நான் யாருக்கு நோன்பு வச்சிருக்கணும், அந்த அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்ன? நான் சாப்பிட்டதை குடித்ததை அல்லாஹ் என்னுடன் இருந்து என்னை பார்த்து கொண்டு இருந்தான். இந்த உணர்வு நமக்கு கிஃப்டாக அல்லாஹ் கொடுத்துட்றான் ரமலானில். நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும், அவன் இஸ்லாத்தை விட்டு எவ்வளோ தூரமாக அவனுடைய வாழ்வை 11 மாதங்கள் அமைத்து கொண்டு இருந்தாலும் அவனுக்கும் அல்லாஹ் இந்த உணர்வை கிஃப்டாக கொடுத்துட்றான். அப்போ பகல் காலங்களில் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். காரணம் என்ன? நான் அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்திருக்கிறேன், அந்த அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், என்னை சதா பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு இருக்கா இல்லையா? அந்த உணர்வு அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நம்ம செய்ய வைக்கல. அதான உண்மை. அல்லாஹ் தடுத்திருக்கான், சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அந்த தடுத்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறது என்ன? அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கான், சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஹராமாக்கிய விஷயத்தை நம்ம செய்ய விடாமல் தடுக்கிறது என்ன? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு. இந்த உணர்வு உணவுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய செயல்களில் ஒவ்வொரு செயல்களுக்கும் இந்த உணர்வை கடத்துவது தான் தக்வா. இது பேசிக்காக உணவில் நம்ம பிடிச்சிட்டு நிற்கிறோம். உணவில் இருக்கக்கூடிய இந்த உணர்வை வாழ்வின் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அல்லாஹ் என்னை சதா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வில் நாம் செய்தோம் என்று சொன்னால் பாவம் செய்ய மாட்டோம். ஏன் ஒரு மனுஷன் இன்னைக்கு பாவம் செய்கிறான்? அல்லாஹ் பார்க்கலன்ற உணர்வு இருக்கனால தான் பாவம் செய்கிறான். இன்னைக்கு உலகத்தில் குற்றங்களை தடுக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு அம்சத்தில் கேமரா இன்னைக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லா இடங்கள் எங்கே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கோ அங்கே குற்றங்கள் குறைவாக இருக்கு. ஏன்? ஒரு மனிதன் தவறு செய்யும்போது பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், என்னை யாராவது கண்காணிக்கிறார்களா, கேமரா எங்கேயாவது இருக்கா. கேமரா இருந்தது என்று சொன்னால் ஒரு பயம் அவனுக்கு வருது. காரணம் என்ன? ஒரு மனிதர் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் செய்கிற இந்த தவறு அதை கொண்டு நான் பிடிக்கப்படுவேன், காரணம் நான் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்ற உணர்வு இருக்கா இல்லையா? அது ஒரு திருடனை தவறு செய்ய விடாமல் தடுக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் எப்பொழுதும் 24 hours நம்ம கூட இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கான். இந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் தவறு செய்ய மாட்டோம். இந்த உணர்வை ஏற்படுத்துவதற்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய காலங்களில் நோன்பை நம்மை நோக்க செய்கிறான். அந்த நோன்பை கொண்டு தக்வாவுடைய பேசிக்கான அந்த உணர்வு நமக்கு உணவில் ஏற்படுது. அந்த உணர்வை எல்லா செயல்களுக்கும் நாம் கடத்த வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் மற்ற காலங்களில் ஹலாலாக வைத்திருந்த உணவை ரமலானில் ஹராமாக்குனான்னு சொல்லி நம்ம சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கும். அப்போ ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னானோ அந்த செயல்களையும் செய்யாமல் தானே இருக்கணும். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ அந்த செயலையும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த உணர்வை மற்ற அமல்களுக்கு நாம் கடத்துவது தான் இந்த மாதத்தின் நோக்கம். அதனால் அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக நமக்கு இந்த ரமலானை கிஃப்டாக கொடுத்தானோ அந்த இறை உணர்வை அல்லாஹ் சதா என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வை நம்முடைய வாழ்வியலில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அந்த உணர்வை கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபத்தகுல்லா, நீங்கள் தக்வா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் அந்த உணர்வு உங்களுக்கு வரணும்னா, முழுமையான தக்வாவுடைய பயனை நீங்கள் அடையணும்னு சொன்னால் நோன்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனால் இன்னொரு ஆயத்தில் நீங்கள் தக்வா செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறா? கூனு மா சாதிக்கின், நீங்கள் தக்வாவை அதை தங்களுடைய வாழ்வியலில் பயிற்சி செய்து அதை முழுமையாக அடைந்து அனுபவித்து வாழக்கூடிய சாதிக்கின்கள். அப்படி ஒரு ஆளை நான் வச்சுருக்கேன் துனியாவில், அவங்க கூட நீங்கள் இருங்க நல்லா சொல்கிறேன். அப்போ தக்வா நமக்கு வரணும்னு சொன்னால் நோன்பு வைக்கிறோம்.
அது மட்டும் போதுமா? இல்லை. அந்த தக்வாவை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள கூனுமா சாதிக்கீன்களுடன் நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய சொஹபத்தில் நாம் இருந்தால் அவங்க இந்த தக்வாவை, எந்த தக்வாவை அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் பெற்றார்களோ அந்த தக்வாவுடைய உணர்வை நமக்கும் கடத்தி விடுவார்கள். அதனால்தான் நம்முடைய நபித்தோழர்களை நாம் சஹாபாக்கள் என்று அழைக்கிறோம். ஏன் உங்களுக்கு மற்ற பேரை சொல்லி அழைத்திருக்கலாமே, ஏன் நம்ம சஹாபாக்கள் அழைக்கிறோம்? சொஹபத்தை பெற்றவர்கள், நபியுடைய சொஹபத்தை பெற்ற சஹாபி யாருன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு கண்டவர்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ கண் தெரியாத எவ்வளோ சஹாபிகள் வாழ்ந்தாங்க, அப்போ அவங்க சஹாபி இல்லையா? அவங்களும் சஹாபாக்கள் தான். நபியை பார்க்காவிட்டாலும் அவர்கள் சஹாபாக்கள். காரணம் என்ன? சஹாபி என்பது நபியை பார்த்திருக்க வேண்டும் என்பது ஷர்த் அல்ல, நபியுடன் தோழமையில் இருந்து இருக்க வேண்டும். யார் நபியுடைய தோழமைக்கு வந்துட்டாங்களோ அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அவர்களை சஹாபாக்கள் என்று தேர்ந்தெடுத்துக்கணும். அதனால தான் உங்களை நம்ம சஹாபாக்கள் அழைக்கிறோம். அதனால் நல்லடியார்களுடைய தோழமை என்பது எந்த தக்வாவை நாம் அடைய வேண்டும் என்று ரமலானின் முயற்சி செய்கிறோமோ அந்த தக்வாவை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு நல்லடியார்களுடைய நல்லவர்களுடைய தோழமையில் அவர்களுடன் நாம் இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நல்லடியார்களுடைய தொடர்பை தந்து அவர்களுடன் இருந்து எந்த தக்வாவை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தக்வாவை அல்லாஹு தஆலா நமக்கும் பிச்சையாக தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.